பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் வசனம் 6-7 வாசிக்கிறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நல்ல நிலைமையில வைத்து இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை, தேவன் உங்கள் கருத்தில் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட்ஸ், உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, ஆசீர்வாதமா தேவன் உங்களை வைத்து இருக்கிறார். சில வேளைகள் இது எனக்கு செய்ய முடியல, இந்த காரியத்தை செய்ய எப்படி செய்ய எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்க தானா அந்த இடத்துல வந்துடல. நான் வேலை செய்கிற நாட்கள்ல ஆண்டவர் என்னை உயர்த்தி என்னுடைய தகுதிக்கு மேலாய் கர்த்தர் கிருபையில உயர்த்தி வைத்திருக்கிற பொழுது என்னை சுற்றி இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து நான் ஆண்டரை பார்த்து கேட்பேன், இந்த நிலைமையில நான் வச்சிருக்கிறீங்களே, எனக்கு எப்படி ஆண்டரை இந்த காரியத்தை செய்ய முடியும்? ஆண்டரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டர் ஞானத்தை கொடுத்தார். அநேக ரொம்ப கடினமான ரொம்ப டஃப் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கடந்து போகும்படியாய் போன பொழுது ஆண்டரிடத்துல கேட்டு இந்த வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் என்று அறிவும் புத்தியும் வரும். அவர் சொல்ல காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு இந்த படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த ப்ராஜெக்டை கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த தொழில ஒரு புதிய முயற்சி எடுத்தேன், இது ரொம்ப டஃபா இருக்குது, எப்படி செய்ய? கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம்லாம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். எனக்கு இது செய்ய வழியில் ஆண்டவரே, உங்க ஞானம் என்ன நிரப்பட்டோ, உங்க கிருபை என்ன நிரப்பட்டோ, நீங்க அறிவும் புத்தியும் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஞானம் இல்லாத ஒரு மகன் மகள் தான், ஆனா நீங்க ஞானத்தினால் நிரப்புகிற பொழுது எல்லாவற்றையும் செய்ய கிருபை கொடுப்பீங்க. நான் சொல்லுகிற ஒரு ஜெபத்தை என்னோட கூட சொல்லுங்க. ஆண்டவரே, பெசேலுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படியா அவங்க எல்லாம் கிருபை கொடுத்தீங்களே, அதே போல நான் செய்கிற வேலையில என்னுடைய படிப்புல உங்க ஞானம் உங்க கிருபை என் மேல இறங்கிட்டுன்னு சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து இருக்கார். God has ordained sound wisdom for the righteous. நான் தேவனை பின்பற்றுகிற ஒரு மகன் மகள், ஆண்டவரை நம்பி ஆண்டருக்காக நிற்கிறேன். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து இருக்கிறார். உங்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து இருக்கிறார். The sound wisdom is ready for you. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்க ஃபெயில் ஆயிட மாட்டீங்க. Nowhere you will be let down. God is with you. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எடுத்த கோர்ஸை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. நீங்க எடுத்திருக்கிற அசைன்மெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. உங்களை நம்பி உங்க கையில கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க இருக்கிற எந்த இடமா இருக்கலாம், உங்களை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதன் மத்தியில உங்களை கண்டு உங்க கருத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து எள்ளி நகையாடுறாங்க. இவங்க எப்படி செய்ய போறாங்க, இவங்க என்ன அனுபவம் இருக்க போது? அருமையான மகனே மகளை உங்களுக்கு சொல்லுகிற, அவர்கள் செய்ததை காட்டிலோ உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் அற்புதமா இருக்க போகுது. கர்த்தர் உங்க கரத்தை பலப்படுத்தி உங்களை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகுது. நீங்க இருதயத்துல சொல்லிக்கொண்டே இருங்க, எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், எனக்காக அவருடைய சமூகம் முன்பாக கடந்து போகும். அப்பா என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நான் சொல்லுகிற, நான் பிரசங்கிக்கிற இந்த நீதிமொழிகள் 2:6-7 திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்க. சூழ்நிலைகள் மாறும், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருக்குது. தைரியமா கடந்து போங்க. It is enough, you have wasted the time. கடந்த நாட்கள் எல்லாம் நீங்க டைம் என்னால முடியல, என்ன பண்ண ஏது பண்ண, there were situations you want to let it down. என்னால முடியல நான் விட்டுறன்னு கூட சொல்ல வந்தீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டிய வேலைக்கு, நீங்க செய்ய வேண்டிய டாஸ்க்குரிய வேலையை என் ஆண்டவர் கொடுப்பாருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கவலையே படாதீங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் எந்த காரியத்துல மிகுந்த கடினத்தோடு இருந்தாங்களோ, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே உங்க ஞானம் இறங்கி வருவதற்காக நன்றி. யாக்கோபு 1:17 வசனத்திற்கு அந்த பரத்திலிருந்து நன்மையும் கிருபையும் நன்மையானவர்களுக்காக கடந்து வருவதற்காக நன்றி. கர்த்தர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். பலப்படுத்த தைரியத்தினால் இடை கட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கார், பலப்படுத்திருக்கார். சந்தோஷமா கடந்து போங்க. கர்த்தர் பலன் உங்களை நிரப்புகிறது. God bless you.